இந்த பிறப்பின் நோக்கம் இன்பம் அடைதல் என்று சொன்னால் யார்தான் நம்புவார்கள் என்று முத்தியா முனிவர் சொன்னார். என்னாலும் முன்னர் நம்ப முடியாமலே இருந்தது. இதுவரை எடுத்த பிறவிகளின் போது செய்வினைகளின் விளைவுதான் இந்த பிறவி. இந்த பிறவியில் ஒருவர் மற்றொருவர் போல பிறப்பதே இது. காரணம் அவரவர் செய்வினையின் விளைவு பிறவியில் தெரியும். ஆனாலும் எந்த வேறுபாடுடன் மனித பிறவி எடுத்தாலும் இன்பத்தை பொறுத்தவரையில் எந்த வேறுபாட்டையும் கடவுள் வைக்கவில்லை. அவர் நியாயவான், நீதிவான், பக்கச்சார்பற்றவர். ஆனால் இன்பத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை அவர் எல்லோருக்கும் வேறுபாடு இல்லாமல் வைத்துள்ளார். இன்பத்தை தேடிக்கொள்வதற்கான பொறுப்பு குறித்த நபரிடமே கடவுள் ஒப்படைத்துள்ளார். எவர் நல்லெண்ணத்துடன் செயல்படுகிறாரோ அவர் துன்பம் என்றால் என்னவெனவே உணராமல் இன்பத்தை மட்டும் அனுபவிக்க வாய்ப்புள்ளது. சாப்பிடுவதில் இன்பமடைய முடியும், படிப்பதிலும் இன்பமடைய முடியும், படம் பார்ப்பதிலும் இன்பமடைய முடியும், சங்கீதத்தை ரசிப்பதிலும் இன்பமடைய முடியும், நீந்துவதிலும் இன்பமடைய முடியும், மலையேறுவதிலும் இன்பமடைய முடியும், துளி ஓடுவதிலும் இன்பமடைய முடியும், கடவுளை தேடுவதிலும் இன்பமடைய முடியும். அது அவரவர் நல்லெண்ணத்தில் தங்கியுள்ளது. இது என்ன புதிய கருத்து? ஊனமாக பிறந்தவன் எவ்வாறு இன்பமடைய முடியும் என கேட்காதீர்கள். நீர் தானம் செய்ய நல்லெண்ணம் கொண்டு செயற்படுகிறாய் என்று கொள்வோம். அதில் உனக்கு வரும் இன்பத்தில் குறைவு வந்துவிடுமா? உழைக்க முடியாதவன் தானம் பெறும் போதும் அதனை கொண்டு பசியின்றி உணவுண்ணும் போதும் அவனுக்கு இன்பம் இல்லை என்று நினைக்கிறீர்களா? உன்னை போல எல்லாரும் மற்றவருக்குமாக உழைக்கும் நல்ல மனம் இருக்குமானால் உலகில் பசிப்புனியின் துன்பம் என்பதை எவருமே உணர மாட்டார்கள். எல்லோரும் நல்லெண்ணம் ஒன்றே இப்பிறவியில் மனிதருக்கான கொடை என்பதை மனித சமூகம் உணர்ந்தால் இவருக்கு வாசல் திறந்தே கிடக்கும் என முத்தையா முனிவர் எனக்கு உணர்த்தினார். ஒரு நாள் கனவில் அவர் என்னுடன் பேசியிருந்தார். அதனை இன்று மீட்டு பார்க்கின்றேன். மக்கள் பிறப்பினால் இன்பம் அடைகிறார்கள். எந்த நேரமும் இனப்பெருக்கம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இனப்பெருக்கத்தால் ஏற்படும் இன்ப உணர்வு மிருகங்கள், ஜந்துக்கள், மரம், செடி, கொடி, மனிதர்கள் எல்லோரிடமும் உண்டு. புலாட்பாரத்தில் தூங்குவரிடம் உண்டு. அகதி முகாமிலும் உண்டு. இன்பத்துக்கு பூவுலகு வளமாகும். அற்பமான துன்பத்தை பலர் வலிந்து பெறுகிறார்கள். இன்பத்தை இப்படித்தான் பெறலாம் என்றில்லை. காதல்தான் இன்ப ஊற்று என நினைக்கிறார்கள். தான் அடையும் இன்பம் போதாமைக்கு கதைகளையும் சினிமா படங்களையும் மற்றவர் அடையும் இன்பங்களையும் பார்த்து பாவனை செய்ய முயல்கிறார்கள். பிள்ளை பெறும்போதும் மட்டுமல்ல, மழலைச்சொல் கேட்கும் போதும், அதன் வளர்ச்சியின் போதும், அதன் உயர்வின் போதும் பெற்றோர் அடையும் இன்பம் அளவற்றதாகும். தன் திருமணத்தின் போது அடைந்த இன்பத்திலும் அதிகமான இன்பத்தை பெற்றார் தம் பிள்ளைகளை திருமணத்தின் போது அனுபவிக்கிறார்கள். உலகில் இன்ப நிகழ்வு நடைபெறாத நேரமே இல்லை. பிள்ளை இல்லாதவர்கள் தத்தெடுத்து இன்பம் அடைகிறார்கள். நிறைவேறாத காதல் தற்கொலையால் இன்பம் அடைகிறது. பாதிக்கப்பட்டவன் வன்முறை விருந்து இன்பம் அடைகிறான். எல்லோரும் நல்லெண்ணத்துடன் இன்பமடைய முயற்சித்தால் மற்றவருக்கு பாதிப்பு என்பதே இல்லை. வன்முறையும் அதன் துன்பங்களும் இல்லை. இன்பமடைவதற்கு இதுதான் முறை என்றில்லை. பிறந்தவர் இறந்தாக வேண்டும். இறப்பு வரை இன்பமடைய முடியும். ஒரு முறை வரும் இன்பம், மீண்டலும் இன்பம், நிலையான இன்பம் என இன்பத்தை வகைப்படுத்த முடியும். இனப்பெருக்கு உணர்வினால் அடையும் இன்பம் மீண்டெழுவது, கல்வி பெருகுவது. அந்த இன்பம் சக்தி இழப்புக்குரியது. மின்கலம் சக்தி ஊட்டப்பட்டு ஒளியை கொடுத்தபின் சக்தியை இழந்து மீண்டும் சக்தி ஊட்டப்படுவது போன்றவே சிற்றின்பம். இது சக்தி இழப்பு முறையாகும். சிலர் சில நிமிடங்களில் சக்தி இழந்து விடுகிறார்கள். இனப்பெருக்கத்துக்குரிய இன்ப உணர்வு ஏற்படாதவர்கள் கூட முருங்கைக்காய், பாதாம் பருப்பு, போதை மாத்திரை போன்றவற்றை நாடுகிறார்கள்.
இது இன்பம் பற்றிய மாந்தரின் தவறான எண்ணமாகும். புத்தரும் முகமது நபியும் தேசிநாதரும் தமது முதிர்வின் போது இன்பத்துக்காக முறைகளை நாடவில்லை. மற்றவருக்கு உதவி செய்து அவர்கள் மேல் பாசம் வளர்த்து அவர்களது நல்லெண்ணத்தை பார்த்து கேட்டு இன்பம் அடைவதற்கான இயல்பை கடவுள் மாந்தருக்கு பிள்ளைகள் மூலமாக ஏற்படுத்துகிறார். பிள்ளையும் வேறொருவர் தான். உற்றாரும் மற்றாரும் வேற்றி நபர்களே. மற்றவருக்கு உதவ முடிவதில் ஒருவர் அடையும் இன்பம் வேறெதிலும் இல்லை. திருமண வாழ்க்கையிலும் கடவுள் மாந்தர் மற்றவருக்கு உதவி செய்து தானும் அடையும் இன்பத்தையே கற்றுக் கொடுக்க முனைகிறார். பல்வேறு இன்பங்கள் உள்ளன. கணப்பொழுதுக்குரிய இன்பங்களும் நீடிக்கும் இன்பங்களும் உண்டு என்பதை மனித மனங்கள் அறியும். பரீட்சையில் சித்தி அடைந்த மாணவன் இன்பம் சிறிது காலம் நீடிக்கும். சாதனை படைத்தவன் இன்பம் நீண்ட காலம் இருக்கும். போதனை செய்தவர் அடையும் இன்பம் புத்தர், முகமது நபிகள், இயேசுநாதர் அடைந்த இன்பத்துக்கு சமமாகும். இதனையே பேரின்பம் என்கிறார்கள். இந்த இன்பம் சக்தி இழப்பக்கூடியதல்ல. சக்தி சேகரிப்பும் சக்தி இழப்பும் இதில் ஒரே வேளையில் நடைபெறுவதால் இது நிலையான இன்பமாகும். மற்றவருக்கு உதவ முடிவதில் மற்றவர்கள் அடைந்த மகிழ்ச்சியில் ஏற்படும் இன்பத்தால் சக்தி இழப்பு இல்லை. அவர்கள் தொடர்ச்சியாக மற்றவருக்கு உதவும் ஆற்றலை பெறுகிறார்கள். அவர்களுக்கு சக்தி இழப்பு இல்லை. பிரம்மச்சரியம் அனுஷ்டிப்பவர்கள் சக்தி இழப்பில்லாத முறையில் இன்பம் அடைகிறார்கள். அவர்களுக்கு உடல் களைப்பதில்லை, மனம் சோர்வதில்லை. அவர்கள் முகத்திலே உடலிலே தேஜஸ் காணப்படும். பயம், அச்சம், கவலை, துன்பம் அவர்களிடம் காணப்பட மாட்டாது என முனிவர் கூறினார். பரவலி சப்பும் வெள்ளி சப்பும்.